بسم الله الرحمن الرحيم. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம், அவர்கள் ஏகத்துவத்திற்காக வேண்டி ஆற்றிய அரும்பணி, அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி அமைந்தது. அதிலே அல்லாஹ் தஆலா ரொம்பவும் சிறப்பாக அவருடைய வாழ்க்கையிலே குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி, ஒரு முன்மாதிரி. அல்லாஹ் சொல்கின்றான், கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹிம வல்லதீன மஅஹு. இப்ராஹிமிடத்திலும் அவர்களோடு இருந்தவரிடத்திலும் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அந்த முன்மாதிரி எங்கே இருக்கின்றது? இது காலூலி கௌமிகும், அவர்கள் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயத்திடத்தில் தெரிவித்தார்கள், இன்னா புராவு மின்கும் ஒமிம்மா தஅபுதூன், நாங்கள் உங்களை விட்டும் விலகிக் கொள்கின்றோம், நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களை விட்டும் விலகிக் கொள்கின்றோம். மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் வணங்குகின்றீர்களோ அத்தனையும் விட்டு நாங்கள் விலகிக் கொள்கின்றோம். கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் மறுத்து விடுகின்றோம். வபதா பைனனா வ பைனக்குமுல் அதாவத்து வல் பக்தா, உங்களுக்கும் நமக்கு மத்தியிலே கோபம், விரோதம் வெளிப்பட்டு விட்டது. இது நிரந்தரமானது. எதுவரைக்கும் நிரந்தரமானது என்றால், ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதா, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் நம்புகின்ற வரை இதுதான் நீடிக்கும். உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில உறவு கிடையாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி சொன்னார்களே, அதில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு பகுதி இது. இந்த முன்மாதிரி எல்லோரும் கொள்ள வேண்டும் என்று வல்ல ரஹ்மான் நமக்கு இந்த வசனத்தை சொல்லி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லி, இதை நீங்கள் படிப்பனையாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகின்றார். இன்று நாம் ஏகத்துவத்தில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், அவர்களை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது எதிரி யார், நண்பர் யார் என்பதை அடையாளம் காணாமலேயே அவர்களுடைய இந்த ஜமாத்தில் பயணம் அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் முன்தஹினாவில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவத்தை, இந்த முன்மாதிரியை நமக்கு தெரிவிக்கின்றான். அந்த சம்பவத்தை, முன்மாதிரியை தெரிவிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹது அதுவி வ அதுவக்கும் அவுலியா, ஈமான் கொண்டவர்களே, என்னுடைய விரோதியையும் உங்களுடைய விரோதியையும் உற்ற நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். துல்கூன இலையும் பில் மவத்தா, அவர்களிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் யாரிடத்தில் அன்பு செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களோ அவர்கள் வகது கஃபரு பிமா ஜாவு வகது கஃபரு பிமா ஜாக்கும் மினல் ஹக், சத்தியத்திலிருந்து என்ன வந்ததோ அதை மறுத்து விட்டார்கள். யுஹ்ரிஜூனர் ரசூல வ ஈயாக்கும், அல்லாஹ்வுடைய தூதரையும் உங்களையும் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றுகின்றார்கள். ஒரே ஒரு காரணத்திற்காக. என்ன காரணம்? அன் தூமினு பில்லாஹி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பை, ரப்பான அல்லாஹ்வை நீங்கள் நம்பிய ஒரே காரணம். அதை வைத்து உங்களை நாட்டை விட்டு அவர்கள் துரத்தி அடிக்கின்றார்கள். இன் குன்தும் ஹரஜ்தும் ஜிஹாதன் ஃபீ சபீலி, என்னுடைய பாதையில் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து நாடு துறந்திருப்பது உண்மையானால், வபித்திகாய் மரலாத்தி, என்னுடைய திருப்தியை தேடி நீங்கள் நாடு துறந்து வந்திருப்பீர்களானால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இவர்களிடத்தில் நீங்கள் நட்பு பாராட்டாதீர்கள். தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்றான், இவரிடத்தில் நீங்கள் நட்பு பாராட்டாதீர்கள், விலகி இருங்கள். துசிரூன இலைஹிம் பில் மவத்தா, ரகசியமாக நீங்கள் அவரிடத்தில் அன்பை பரிமாறிக் கொள்கின்றீர்களா? வான அழமு பிமா அஃபைத்தும் வமா அழன்தும், நீங்கள் எதை மறைமுகமாக செய்கின்றீர்களோ பகிரங்கமாக செய்கின்றீர்களோ அதை நன்கு நான் தெரிந்திருக்கின்றேன்.
وَمَنْ يَفْعَلْهُ مِنْكُمْ فَقَدْ ضَلَّ سَوَاءَ السَّبِيلِ உங்கள யார் இதை செய்கின்றார்களோ அவர்கள் நேரிய பாதையை விட்டும் தவறி போய்விட்டார்கள். என்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா உபயோகிக்கிறான் பாருங்க. அதற்கு அடுத்து இந்த வசனத்துல நாம இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். நீங்க நாடு துறந்து வந்திருக்கீங்க, உங்களுடைய உறவுகளை எல்லாம் பகைத்து விட்டீர்கள், சொந்தங்களை எல்லாம் விட்டு விலகி வந்திருக்கின்றீர்கள். அப்படி விலகி வந்திருப்பது உண்மையானால், அதாவது நீங்க அங்கிருந்து எந்த மக்களை துறந்து வந்திருக்கின்றீர்களோ அந்த ஊரிலிருந்து நீங்கள் பகைப்பதை விட்டுவிட்டு இப்போது இங்கு வந்து அவரிடத்தில் ரகசியமாக தொடர்பு கொள்கின்றீர்கள் என்றால் அதுல ஒரு அர்த்தம் கிடையாது. எங்கிருந்தாலும் சரிதான், இந்த இறைவனை மறுக்கக்கூடிய இந்த கூட்டத்தை விட்டும் நீங்கள் விலகித்தான் இருக்க வேண்டும். அவரிடத்தில் நீங்கள் அன்பு பாராட்டக்கூடாது. இப்படியே இறைவன் தெளிவாக நமக்கு அடித்து சொல்கின்றான். இதை எப்போது இந்த செய்தியெல்லாம் சொல்லிவிட்டுதான் இப்ராஹிமிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர் அப்படி தன்னுடைய தகப்பனாரு, தன்னுடைய ஊரு, உறவு அத்தனையும் பகைத்துக் கொண்டு தனியாக இருந்தார். அதுலதான் முன்மாதிரி இருக்கின்றது. இப்ராஹிமிடத்திலும் அவர்களோடு அந்த கொள்கையில் ஈடுபட்டார்களே அவரிடத்திலும் இப்படி அழகிய ஒரு முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அதனால நாமோ நம்முடைய எதிரிகள் யார், நம்முடைய நண்பர்கள் யார் என்று தெரிந்து நடக்க வேண்டும். தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்கள் பெற்ற தந்தை, பெற்ற தாயாரு, சகோதரர்கள், குடும்பம் அத்தனையும் விட அல்லாஹ் தான் மிக பெரியவனாக இருக்க வேண்டும் என்று விளங்கி வைத்திருக்கக்கூடிய நாமோ இந்த நண்பர்கள் எல்லாம் எம்மாத்திரம். நாம நண்பர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இவர்கள் தௌஹீதுக்கு எதிரியா, தௌஹீதுக்கு நண்பனா, இதை பார்த்துவிட்டு தான் நட்பு தொடர்பு, நட்பை நாம் தொடர வேண்டும். இல்லை என்றால் அவர்களிடத்தில் எந்த விதமான நட்பையும் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. தௌஹீதுக்கு எதிரி என்றால், தௌஹீதை அழிப்பதற்கு அவர்கள் கிளம்பியிருக்கின்றார்கள் என்றால், அதற்காக வேண்டி அவர்கள் சதி செய்கின்றார்கள் என்றால் அவர்களிடத்தில் எந்த விதமான தொடர்பும் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அவர்கள் வழி தவறி போய்விடுவார்கள், போய்விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். அதனால நாம யாரை தேர்ந்தெடுக்கின்றோமோ அவர்கள் எப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த எதிரிகளிடத்தில் இருக்கக்கூடிய சில மோசமான பண்புகளை சொல்றான். அந்த பண்புகள் யார் யாரிடத்திலாம் இருக்கின்றதோ அவர்களை ஒருபோதும் நண்பர்களாக நம்ம தேர்வு செய்யக்கூடாது. பாருங்க, அல்லாஹ் குறிப்பிடுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிது பிதானத்தன் மின் தூனிக்கும், உங்கள் அல்லாதவர்களை நீங்கள் உற்ற நண்பர்களாக, நெருக்கமானவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். சொல்றான், லா யலூனக்கும் ஹபாலா, அவர்கள் உங்களுக்கு எந்த விதமான தீங்கையும் செய்வதற்கு விட்டு வைக்கவே மாட்டார்கள். எங்கெங்க தீங்கு செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அதில் அத்தனையிலுமே உங்களுக்கு தீங்கு செய்ய அவர்கள் தவற மாட்டார்கள், விட்டு வைக்க மாட்டான். இந்த இடத்துல கேப் கிடைச்சிருச்சா பூந்துருவோம், இவனை அப்படியே போட்டு அமுக்கி விட வேண்டும், இவனை இப்போதே வச்சு நசுக்கி விட வேண்டும், இவனை இப்போதே நாம் சிதைத்து விட வேண்டும், இவனை ஒழிச்சிடணும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒவ்வொரு வாய்ப்பாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இது அவர்களிடத்தில் உள்ள ஒரு பண்பு. இந்த பண்பு யார் இடத்துல இருக்குதோ, அது ஜாக்கா இருக்கட்டும், தாமுகவா இருக்கட்டும், அல்லது விடியல் வெளியா இருக்கட்டும், எந்த ஏக்கமாக இருக்கட்டும், அவர்களிடத்தில் தௌஹீத் ஜமாத்துக்காரன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்கள் இரட்டை உறுப்பினர் என்ற அடிப்படையில் இந்த இயக்கத்தில் இருப்பேன், இன்னொரு இயக்கத்தில் இருப்பேன், ஆற்றிலையும் ஒரு கால், சேற்றிலையும் ஒரு கால், இந்த நிலைப்பாடு இருக்கவே கூடாது. ஒன்று தெளிவான காபிராக இருக்க வேண்டும், அல்லது தெளிவான மூமினாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நயவஞ்சகன் இந்த லிஸ்ட்ல போயிடக்கூடாது. அவங்களும் தௌஹீத் தான், நம்மளும் தௌஹீத் தான். இந்த வாதத்தை எவையெல்லாம் சொல்கின்றானோ அவெல்லாம் இந்த தௌஹீத் ஜமாத்திற்கு லாயக்கற்றவர்கள். இவர்கள் நடிகர்கள், நாடகம் ஆடுகின்றார்கள், கபடம் வேடம் போடுகின்றார்கள் என்றுதான் அர்த்தம். இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நாம என்ன நினைக்கிறோம், நெஞ்சில கை கட்டுறான், விரல அசைக்கிறான், அவனும் தௌஹீத் தானே? கிடையாது. இந்த தௌஹீது இயக்கத்தில் உள்ளவன் அழிய வேண்டும் என்பதற்கு ஒருவன் முயற்சி எடுக்கின்றான் என்றால் அவன் தௌஹீத்வாதி கிடையாது. அவன் நெஞ்சில கை கட்டலாம், விரல அசைக்கலாம், தொப்பி இல்லாம துழலாம், அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிட கூடாது. இந்த பள்ளிவாசல்ல பிரவுன் சுகர் கடத்தப்படுகின்றது, போதைப் பொருள் கடத்தப்படுகின்றது. சொன்ன வார்த்தை போதைப் பொருள், போதைப் பொருள் கடத்தப்படுகின்றது. இவர்கள் பாகிஸ்தானுடைய உளவாளிகள்,
அதாவது கடந்த காலத்துல அந்த அசத்தியவாதிகள் என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்களோ அதை இவர்கள் சொன்னார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 0442515226. இவரிடத்துல என்ன நட்பு? இதை குறிப்பிடுறதுக்கு காரணம், தமிழகத்துல ஒரு சில தௌஹீத் ஜமாஅத்தினுடைய நிர்வாகத்திலே, கிளை நிர்வாகத்திலேயே இந்த ஆட்களை தூக்கி போட்டிருக்கிறாங்க நிர்வாக பொறுப்பாளர்களாக. இவர்கள் தௌஹீத் ஜமாஅத்தை அழிக்க வேண்டும் என்பதில் இவங்களுடைய தலைமை உறுதியா இருக்குது, ஒவ்வொரு கிளையும் உறுதியாக இருக்கின்றது. அப்படிப்பட்டவர்களை தங்களுடைய நிர்வாகத்தில் சேர்த்து வைத்துக் கொண்டு நாங்களும் டிஎன்டிஜி தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சொன்னா ஒத்துக்கொள்ளவே முடியாது, ஜீரணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிளை இந்த இயக்கத்திற்கு தேவையில்லை. இதை குறிப்பிடுறதுக்கு காரணம் அல்லாஹ் சொன்ன அடையாளங்கள் அவர்களிடத்தில் ஒன்றாக இருக்கிறது. அடுத்து பார்க்கிறோம், வத்துமா அனைத்தும், நீங்கள் சிரமப்படுவது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். ஜெயில போய் உட்கார்ந்துட்டான், போட்டாச்சு மாவட்ட தலைவரை உள்ளத்துக்கு போட்டாச்சு, இந்த தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பொதுச் செயலாளரை போட்டாச்சு, தௌஹீத் ஜமாஅத்தினுடைய செயலாளரை போட்டாச்சு, தலைவரை போட்டாச்சு, சந்தோஷப்படுறானா? இந்த தன்மை எவரிடத்திலாம் இருக்கின்றதோ அவர்கள் தௌஹீத்வாதிகள் கிடையாது. அவர்களிடத்துல நீங்கள் நட்பு பாராட்டக்கூடாது. இது இரண்டாவது அடையாளம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், கது பதத்தில் பகலாவு மின் அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்கள் இருந்து கோபம் வெளிப்பட்டு விட்டது. வெளிப்பட்டுச்சா? இவர்கள் எல்லாம் பாகிஸ்தானுடைய உளவாளிகள், பத்திரிகை கட்டிங் இருக்குது, இவர்கள் பேட்டி கொடுத்தது, இவர்கள் வந்து போதை மருந்து கடத்துறாங்க, எவ்வளவு கோபத்தை வெளிப்படுத்துறாங்க பாருங்க. ஒமா துஃபி சுதூர்ஹும் அக்பர், அவர்களுடைய உள்ளங்கள் எதை மறைத்து வைத்திருக்கின்றனோ அது இன்னும் கடுமையானது. அல்லாஹ் தஆலா சொல்றான், பையனாலக்குமுல் ஆயாத்தி இன் குன்தும் தாக்கிலூன், இது போன்று இந்த விஷயங்களை, அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்துகின்றோம். இந்த அடையாளங்கள்லாம் அவரிடத்தில் இருந்தது என்றால் அவரிடத்தில் நட்பு நம்ம பாராட்டக்கூடாது. அவரிடத்தில் தொடர்பு தேவையில்லை. விரல் அசைக்கிறாரு, நம்மள ஜோக்கா அசைக்கிறாரு, ரொம்ப ஸ்பீடா அசைக்கிறாரு, நம்மளை விட வேகமா அசைக்கிறாரு, நம்மளை விட நல்ல நெஞ்சில அழகா வந்து ஒரு தக்பீர் கட்டுறாரு, இதெல்லாம் அடையாளம் கிடையாது. தூக்கி தூரத்துக்கு போடு. இந்த ஜமாத்திற்கு, இந்த ஜமாத்தை குழி தோண்டு புதைப்பதற்குண்டான வாய்ப்பை எப்போதெல்லாம் எதிர்பார்க்கின்றார்களோ அதற்காக வேண்டி அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அடையாளம் காட்டிக் கொண்டு நிற்கின்றார்களோ, மறைமுகமாக நிற்கின்றாலோ அல்லது நேர்முகமாக நின்றாலும் சரிதான், இவர்கள் எல்லாம் தௌஹீத் ஜமாத்திற்கு உரியவர்கள் கிடையாது. இவர்களிடத்தில் தௌஹீத் ஜமாத்காரர்கள் நட்பு கொள்ளக்கூடாது. பாருங்க அடுத்து, இன் தம்சசுக்கும் ஹசனத்தன் தசுவுகும், ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் அது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா, அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்கள் மீது விரோதம் கொண்டிருப்பாங்களே, போர் தொடுப்பாங்களே, உள்ளுக்குள்ளே இருந்து அழிக்க வேண்டும் என்று நினைப்பார்களே, அவர்களுடைய பண்புகளை சொல்றான். அந்த பண்புகள்ல இதெல்லாம் இருக்குது, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன் தம்சசுக்கும் ஹசனத்தன் தசுவுகும், உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் கிடைத்து விட்டது என்றால் அது அவர்களுக்கு இடைஞ்சலை கொடுக்கும், வெந்து அப்படியே சாவான். இப்படி ஒரு நன்மை கிடைத்து விட்டது. ஒரு மாநாடு நடத்துறோம் கும்பகோணத்துல, மக்கள் பெரிய அளவுல வந்தாங்க, தாங்க முடியல அவனுக்கு. ஒரு நன்மை வந்து விட்டால் அதை அவனால ஜீரணிக்க முடியாது.
ஒயின் துசிபுக்கும் செய்யாத்துன் எஃப்ரஹு பிஹா, ஒரு தீமை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் சந்தோஷம் அடைகின்றார்கள். புரிகிறதா? பிஜே துபாய்க்கு போனாரு. அங்கு அந்த பிஜே வந்து அங்க தௌஹீத் பிரச்சாரம் செய்ய கூடாத அளவிற்கு எல்லா நிறுவனங்கள்லையும் போய் மனு கொடுத்தது, அவர் அங்க பிரச்சாரம் செய்ய விடாம ஆக்குனது எல்லாம் இவர்கள் தான், இந்த வகைராக்கள் தான். எல்லாரும் அவன் எல்லாரும் சேர்ந்து வந்து நிக்கிறான். ஏன் என்ன இந்த தௌஹீத் மீது உள்ள தௌஹீதுன்னு சொல்லிக்கிறான், நம்மளை அழிக்கணும், நம்மளை ஏன் அழிக்கணும்? நாம என்ன சொல்றோம்? இந்த தௌஹீதுல இருக்கக்கூடியவர்கள் அதாவது சுத்தமாக இருக்கணும். ஒரு பிற மத சகோதரர்கள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள்ல போய் கலந்து கொள்றத கூட ரொம்ப பேணுதலை கொள்ளணும். ஏன் தெரியுமா? ஒருவன் எதிர்ப்புல எதிரிகளிடத்தில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்றது ரொம்ப எளிது. அதே சந்தர்ப்பத்தில் இது மாதிரியான கட்டங்கள்ல போய் மாட்டிட்டான்னு வைங்க, ஒரு அரசு நிகழ்ச்சி என்று வைத்துக் கொள்வோம், அரசாங்க நிகழ்ச்சி, அதுல அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்திருக்கிறாங்க, மாவட்ட நீதிபதி வந்திருக்கிறாரு. இது போன்ற கட்டங்கள்ல அவங்க ஏதாவது குத்துவிளை கேட்டுவாங்க, நீங்களும் வந்து நில்லுங்கம்பாங்க. அதற்கடுத்து எங்காவது ஏதாவது ஒரு பொது நிறுவனத்திற்காக வேண்டி கட்டப்படக்கூடிய ஒரு குடிநீர் தொட்டி, அதற்காக வேண்டி அடிக்கல் நாட்டுறதுக்காக வேண்டி உட்கார்ந்து பூஜை செய்யறதுக்காக வேண்டி வந்து நிற்பாங்க. நீங்க ஒரு கல்லை எடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு, இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிருவான். இது மாதிரியான காரியங்களை செய்தா பகிரங்கமான ஷிர்க்கு. அப்ப இந்த மாதிரியான காரியங்கள்ல கூட போய் நாம தௌஹீதை இழந்துடக்கூடாது என்று இந்த தௌஹீத் ஜமாத்து தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டை போட்டு வச்சு, யாரா இருந்தாலும் நம்ம மேடைக்கு அடைப்போம், நாம அடுத்த மேடைக்கு போயிடக்கூடாது. போனா அங்கு ஷிர்க்கு நடக்கும். அவன் நமக்கு கொடுத்த அந்த வரவேற்பு இல்ல, தடபுடல் இல்ல, நமக்கு கொடுத்த அந்த மரியாதை இல்ல, நமக்கு கொடுத்த அந்த அதாவது நம்மளிடத்தில் தெரிவித்த அந்த வார்த்தைகள், அதெல்லாம் நம்மளது ஸ்டேஜில் கூப்பிட்டு வச்சு அவன் ஷிர்க்க சொல்லுவான். அப்படித்தானே சொல்லிட்டு போனா, கனவிலும் நனவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு களிக்க. அதுதானே ஒரு தமுகவுக்கும் நமக்கும் இறுதி கட்ட தொடர்பாச்சு, அதோட முடிஞ்சு போச்ச. சொல்லிட்டு போனா தடுக்க முடியல, ஸ்டேஜில் இருந்து பேச முடியாது. அதனால இது போன்ற இடங்கள்ல போய் கலந்து கொள்ள கூடாதுன்னு ஒரு தடுப்பு சுவரை போட்டு இவ்வளவு பக்குவமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தௌஹீத் ஜமாத், அத துபாயில அன்றைக்கு இருந்த மாநில தலைவர் அங்கு போய் பிரச்சாரம் செய்யும் போது தடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்து அனுப்பினான. அவன் அரசாங்கம் தடை செய்து விட்டது என்று சொன்ன சந்தோஷம். சிலோன்ல பிஜே அவர்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு தடை அப்படின்னு சொன்ன மகிழ்ச்சி, ஆனந்தப்படுறான், மெயில் அனுப்புறான், கடிதம் அனுப்புறான். என்னப்பா இது? இவன் யாரு? இவன் இடத்துல எப்படி நீங்கள் வந்து நட்பு பாராட்ட முடியும்? துசிபுக்கும் செய்யாத்துன் எஃப்ரஹு பிஹா, அதாவது உங்களுக்கு ஒரு தீங்கு தொட்டு விட்டால் மகிழ்ச்சி அடைகின்றான், குதூகலம், கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் ஏற்படுகின்றதா? அவன் இது மாதிரியான தன்மையில உள்ளவர்களிடத்துல ஒருபோதும் நட்பு கொள்ளக்கூடாது. அவரிடத்துல நமக்கு நட்பு தேவையில்லை. அப்படி இருப்பவர்கள் சரியான தௌஹீத்வாதிகள் கிடையாது. அடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், மேல சொன்னது ஆல இம்ரான்ல, அடுத்து சொல்றான் மும்தஹினாவுல, உங்களை அவர்கள் பிடித்து விட்டார்கள் என்றால், உங்களை நசுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றால், யகூனுலக்கும் ஆதான், தெளிவான விரோதிகளாக ஆகிவிடுவார்கள். இலைக்கும் ஐதியகும் வால்சினத்துக்கும் பிசு, உங்களை நோக்கி தங்களுடைய கைகளையும் தங்களுடைய நாவுகளையும் தீமையை கொண்டு தாக்குவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். வத்துலவ் தக்ஃபுரூன், நீங்கள் செல்லக்கூடிய அந்த பாதையில் இறை மறுப்பு, அந்த இறை மறுப்பின் பக்கம் நீங்கள் வருவதை அவர்கள் விரும்புகின்றார்கள். ஒரு சில பண்புகள் அவர்களுக்கு ஒத்தில்லாம இருக்கலாம், ஆனா இதர பண்புகள், அதிகமான பண்புகள் ஒத்திருக்கும். பார்க்கிறோம் இல்ல, இந்த பள்ளிவாசல்ல ஏறி குதிச்சு அடிச்ச ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த ஜமாத் அவங்களை விட்டுக்கிட்டு இருக்கும். இவங்களை எல்லாம் நட்பா எடுத்துக்க முடியுமா? ஒருபோதும் எடுத்துக்கிற முடியாது. நட்புனா என்னங்கிறது தெரிஞ்சு பழக வேண்டும். இந்த தௌஹீத் ஜமாத்திற்கு எதிராக எவ்வப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அவ்வப்போது வச்சு நசுக்கணும் நினைக்கிறான, பொசுக்கணும் நினைக்கிறான, அவன்லாம் தௌஹீத்வாதியா இருக்க முடியாது. அவனிடத்துல நட்பு தேவையில்லை. அப்படி நட்பு கொள்ளக்கூடியவர்கள் கொஞ்ச நாள்ல அங்க போயிருவாங்க. அதான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இத கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பள்ளி முற்றுகையிடும் போது தொலைஞ்சாங்க, சந்தோஷப்பட்டானா, ஆனந்தம் அடைஞ்சானா, இதுக்கு எவ்வளவு ஏற்பாடுகள்.
இப்படிப்பட்ட இந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட ஒருபோதும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இவர்களை நேசிக்கின்றீர்கள், வலா யுஹிப்பூனக்கும், உங்களை அவர்கள் நேசிப்பது கிடையாது. தெளிவா இந்த தௌஹீத் ஜமாஅத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு வைங்க, நம்மளை அழிப்பதற்கு தயாராக இருக்கிறான். இவங்கள்ட்ட என்ன நட்பு? திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. நீங்கள் வேதத்தை அனைத்தையுமே நம்புகின்றீர்கள், எல்லாவற்றையும் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்வது தௌஹீத் ஜமாத். குர்ஆன்ல ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு ஒரு பகுதி விடுறதெல்லாம் கூடாது என்று அனைத்தையும் சேர்த்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஜமாத்து. அடுத்து சொல்றான், காலு ஆமன்னா, உங்களை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள். நாங்களும் தௌஹீத்வாதிகள் தாங்க. நம்ம எல்லாருமே ஒண்ணு தௌஹீது. நமக்கு எதிராக ஒரு கூட்டத்தை போட்டாச்சு. நாம இப்போ நம்ம மசூத் ரஹ்மான் சார்பில் ஒரு கூட்டத்தை போடுறாங்க, டிஎன்டிஜே சார்பில் ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அந்த கூட்டத்தில் போய் நாமெல்லாம் திரளா போய் கலந்துக்கிறோம். என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் பழைய தௌஹீத்வாதி தானுங்க. இந்த பேச்சு எங்கள்கிட்ட பேச நீ தேவையில்லை. எங்களுக்கு இந்த டயலாக் எங்களுக்கு வேண்டாம், இந்த நாடகம் எங்களுக்கு தேவையில்லை, இந்த நயவஞ்சகத்தை நாங்க பார்த்துட்டோம். ஒய்தா ஹலவ் அல்லு அலைக்கும் அல் அனாமில மினல் கைல், நீங்க இதாக அவங்க தனிச்சு போயிட்டான்னு வைங்க, விரல கடிச்சுக்கிட்டு இவன் இவனுக்கு ஆபத்து ஏற்படாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விரல கடிச்சுக்கிட்டு நிக்கிறான். பாக்குறோமா? அப்ப இந்த தன்மைகள் உள்ளவர்களிடத்துல நட்பு கொள்ளாது. ஆரம்பத்தில் இருந்தே இந்த ஒரு அடிப்படையில் வளர்ந்து விட வேண்டும். இல்லை என்றால் நாம நாசமாகி போய்விடுவோம். இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. லப்பக்குடி காட்டுல ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. அதுல யார் கலந்து கொள்றா? அப்துல்லா ஜமாலி கலந்து கொள்ற. தௌஹீத அழிக்கிறதுக்குன்னு உள்ள ஒரு கோடரி காம்பு தமிழகத்துல, ஒரு விஷ பாம்பு. இந்த ஆளு மீட்டிங் நடக்கும் போது தமுகவுல இருந்து யூனிஃபார்ம் போட்டு நிக்கிறாங்க. உங்களுக்கு தௌஹீத்வாதி சொல்லுவீங்களா? சத்தியத்தினுடைய குரல் வலையை நெரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவனுக்கு எவ்வளவு பகிரங்கமாக பட்டு கம்பளம் வீசி வரவேற்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க பாருங்க. அந்த மீட்டிங்ல இவங்க போய் நின்று தடபுடலாக அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறானா? இவன் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கிறான். குராஃபியை விட நம்மை அழிப்பதில் முதல் இடத்துல நிற்கின்ற பொழுது இவனிடத்தில் என்ன நட்பு, இவனிடத்தில் என்ன பாசம், தூக்கி எறிங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தொடர்பே கொள்ளக்கூடாது. பாருங்க, அடுத்து ஏதோ ஒரு கன்னி பீவிய ஏதோ ஒரு அவுளியா, பொம்பளை அவுளியா, அந்த பொம்பளை தேவதைக்கு ஒரு தர்காவில் கந்தரி நடக்குது. இந்த அவுளியாவுடைய கன்னி பாவாவோ ஏதோ ஒரு பேரு, அவருடைய அந்த உருவசு சிறப்பதற்கு நாங்கள் வாழ்த்துகிறோம். தமுகவில் இருந்து வாழ் போஸ்டர். இவன் தௌஹீத்வாதியா? அவங்களும் தௌஹீத்வாதி தான். இவன் இப்படி சொல்றவன முதல்ல அடிய சாத்தம். இப்படி சொல்றவன அடி, இவன் ரொம்ப மோசமான ஆளு. எப்படிங்க இவங்க எல்லாம் நீங்க ஜீரணிக்க முடியுது? அடுத்து திருவாடுதுறை ஆதீனத்துல போய் அதனுடைய தலைவர் குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்குறான். இது எங்க இருக்குது இஸ்லாத்துல? இவ்வளவு ஷிர்க்ல போய் விழுந்துட்டாங்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்துல உள்ள ஆட்களை நாம அவங்க தௌஹீத்வாதி என்று சொல்றதுக்கு நம்முடைய நான் கூச வேண்டாமா? அடுத்து பாருங்க, இந்த ஆட்கள் செய்த காரியங்கள். மலேசியாவில் பிஜேபி தடுத்தாங்க. அதுல இவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கு. அங்கு உள்ள ஆட்களை எல்லாம் தூண்டி விட்டு துரத்தி விட்டாங்க. அதே போல துபாயில இவர்களுக்கு பிஜே அவர்கள் அந்த பிரச்சாரத்தை தடுத்ததுல பெரும் பங்கு இருக்குது. அப்ப என்ன, இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுக்கின்றார்களா இல்லையா?
எவ்வளவு எந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா தடுக்கிறானோ அந்த காரியம். பல இடங்கள்ல பள்ளி வாசல்கள்ல நம்முடைய சகோதரர்கள் தொலை செல்லும் போது தடுக்கப்படுவதற்கு காரணம் இன்றைக்கு இவர்களாக அமைந்திருக்கிறாங்க. பொதுக்கூட்டங்கள், நான் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு போயிருந்த ஆவணம்ங்கிற ஊரு, அந்த ஊர்ல பொதுக்கூட்டம் நடத்தப்படுவதற்கு தடை விதிக்கப்படுது, கூட்டம் நடத்தக்கூடாதுங்கிறதுல இவன் தான் வந்து நிக்கிறான். அவன் என்ன இது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராம், புனித மாதத்தை பற்றி இவர்கள் கேட்கின்றார்கள். கிதாலின் ஃபீ, அதுல போரிடுவதை பற்றி கேட்கின்றார்கள். குல் கிதாலின் ஃபீஹி கபீர், அதுல போரிடுறது பாவம் தான், அது குற்றம் தான். ஓ சத்துன் அன் சபீலில்லாஹி ஓ குஃப்ருன் பிஹி, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுக்கிறது. சாதாரண விஷயம் அல்லாஹ் சொல்றான். ஓ குஃப்ருன் பிஹி, அவனை மறுக்கிறது. வல் மஸ்ஜிதுல் ஹராம், புனித பள்ளியில் போய் தொழுவதை தடுக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுக்கிறது என்றால் பிரச்சார பாதையை தடுக்கிறது, அவனை மறுக்கிறது. பள்ளிவாசல்ல போய் தொழுவதை தடுக்கிறது. ஓ இஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு அக்பர் இன்தல்லாஹ், அந்த ஊர் மக்களை அந்த ஊரை விட்டு துரத்துறது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம். வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல், இந்த குழப்பம் இருக்கின்றதே கொலையை விடக்கூடியது. எதை குழப்பம் சொல்றான்? தௌஹீத்வாதிகளை பள்ளிவாசலை விட்டு வெளியே துரத்துறது, அவர்களுடைய கூட்டத்தை தடுத்து நிறுத்துறது, இதெல்லாம் இவர்கள் முதல் பங்கு வகிக்கிறாங்க. பல இடங்கள்ல இது உணர்வுலையும் வந்திருக்குது. பல இடங்கள்ல இவர்கள் இந்த தௌஹீத் ஜமாத்திற்கு எதிராக வந்து நின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் இது பெரும் பாவம் அப்படிங்கிறான். இந்த பாவத்தை செய்ய அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுக்கக்கூடிய இந்த காரியத்தை, பிரச்சாரத்தை தடுக்கக்கூடிய காரியத்தை செய்யறாங்கன்னா இவர்கள் எப்படி நண்பர்களா? இவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அது நாம இவர்கள் எதிரிகள் என்று தெரிந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இவரிடத்தில் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பாணியை தான் கடைபிடிக்க வேண்டும். நாம என்ன சொல்றோம்? குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றோம். காபிர்கள் என்ன சொன்னார்கள்? வகாலு லா தஸ்மஉ ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் செவி, வகாலல்லதீன கஃபரு லா தஸ்மஉ அலி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் செவியுறாதீர்கள் என்று இறைமறுப்பாளர்கள் கூறினார்கள். வல்கௌ ஃபீஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன் தக்லிபூன், இதுல நீங்க குழப்பத்தை ஏற்படுத்துங்கள், அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னாங்களே, அந்த காரியத்தை அவங்க செய்துட்டு இருக்கான். அதனால இவரிடத்தில் எந்த விதமான ஒரு தொடர்பும் கொள்ளக்கூடாது. எல்லாம் அப்படிதான் பாருங்க. இது எதுல தெரியும் தெரியுமா? நம்ம ஒரு ஊர்ல நசுக்கப்படுகின்றோம் என்றால் விடியல் வெள்ளி நமக்கு எதிராக வந்து நிற்பான். அவன் தான் இன்றைக்கு எல்லா ஆலிம்களையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். இவனிடத்துல நட்பு பகமதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாடிதான் தூக்கி எரிஞ்சிட்டு போட, அதான் எரிஞ்சாங்கல்ல, அதான் அல்லாஹ்வுக்கு பிரியமானது. அத போல இந்த சத்தியத்திற்கு குறுக்க நிக்கிறது தாமுக காரன், ஜாக்கு காரன், எல்லாரும் நிற்பான். இவர்களை எல்லாம் பகைப்பதுதான். இவரிடத்தில் தொடர்பு கொள்ளாமல் நாம அல்லாஹ்வுடைய கிருபையினால இவர்களை எல்லாம் விட்டு விலகி இன்றைக்கு அவர்களை விட பன்மடங்கு பரிமாணங்களில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வளர்ச்சி இன்னும் தொடர வேண்டும் என்றால், அது நீடிக்க வேண்டும் என்றால், அது தொடர்ந்து நம்முடைய தலைமுறைக்கும் செல்ல வேண்டும் என்றால், நாம இவர்களிடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பாணியில நடந்து சென்றால்தான் சரியாக அமையும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்ய. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை கட்டியெழுப்பதற்கு 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரை காட்சி 2nd floor மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அல்லாஹ்